அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஇஓ எக்ஸாமுக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம என்ன டாபிக் என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம்னா, சங்க இலக்கியம். சரிங்களா? வாங்க சங்க இலக்கியம்னா என்ன, அதோட சிறப்புகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சங்கங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ சங்கங்கள்னால் என்னென்னு பாருங்கள். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் வளர்க்கும் பண்டைய கால புலவர் குழுக்களையும். ஸோ தமிழ் மொழி அதோட பண்பாடு, அதை வளர்க்கிற புலவர் குழுக்கள் ப்ளஸ் தற்கால தமிழ் சங்கங்கள், இது எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சங்க இலக்கிய காலம்ன்றது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னு பாருங்கள். கிமு 500 முதல் கிபி 200 வரையிலான காலகட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சங்க இலக்கியம் காலம், சங்க இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சங்கங்கள் மொத்தம் எத்தனை, 3 சங்கங்கள் நடந்திருக்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் சங்கம், முதல் தமிழ் சங்கம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென்மதுரை, கடல் கொண்ட தென்மதுரையில் பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்டது. காய்ச்சின வழுதி மன்னன் முதலாக 89 அரசர்கள் 4440 ஆண்டுகள் இதை நடத்தினர். சரிங்களா? ஸோ முதல் சங்கம் எங்கே நடந்திருக்கு, தென்மதுரையில் நடந்திருக்கு. ஸோ இடைச்சங்கம் அது எங்கே நடந்திருக்கு பாருங்க, கபாடபுரத்தில் அமைந்திருந்தது. அங்கே அகத்தியர், தொல்காப்பியர் போன்றோர் இதில் இருந்தனர். சரிங்களா? அடுத்து பாருங்க, மூன்றாம் சங்கம் எங்கன்னு பாருங்க, கடைச்சங்கம் எங்கன்னு பாருங்க. கடைச்சங்கம் பாருங்க, இன்றைய மதுரையில் இருந்தது. ஸோ நக்கீரர் போன்ற புலவர்கள் இருந்தனர். சங்க இலக்கியங்கள் பலவும் இங்கு உருவானவை. ஸோ சங்கம்னாலே நமக்கு தெரியும், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் மதுரையில் நடந்திருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கம் என்ற ஒரு அமைப்பு பாண்டியர்களால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்களிலும் பிற்கால இலக்கியங்களிலும் நிறைய சான்றுகள் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கான சான்றுகள் எதில் எஸ்பெஷலி சொல்லியிருக்காங்கன்னா, இறையனாரோட களவியல் உரை, அதுக்கப்புறம் சிலப்பதிகார உரை, இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு அதுக்கான, அதாவது பாண்டியர்களால் தான் நடந்திருக்கு, சங்கங்கள் முச்சங்கங்களும் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்று நமக்கு இது ரெண்டுத்துலேருந்தும் கிடைக்கின்றன. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஸோ சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு கண்டிப்பாக என்ன நூல்கள் வந்துடணும்னா, இந்த 2 விஷயம் வந்துடணும். 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள். சரிங்களா? ஸோ 8 தொகை நூல்கள் என்னென்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வரோம். ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த 8ஐயும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் 10 பாட்டு நூல்கள் பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, மலைப்படுகடா, பட்டினம்பாலை, மதுரை காஞ்சி. ஸோ இந்த 10ஐயும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 10 பாட்டு நூல்கள்னு சொல்கிறோம். ஸோ சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொன்னாலே 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ இந்த வீடியோவில் நான் இது ரெண்டுத்தையும் ப்ரீஃபாக கொடுக்கல, தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். 8 தொகை நூல்கள்னு தனியாக ஒரு வீடியோ, அதே மாதிரி 10 பாட்டு நூல்கள்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, நோட்ஸும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த 8 தொகை நூல்களில் அகநூல்கள் பாருங்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இது எல்லாமே என்னது, அகநூல்கள். இதில் புறநூல்கள் எதுன்னு பாருங்கள். பதிற்றுப்பத்து, புறநானூறு, இது புறநூல்கள். அகமும் புறமும் சேர்ந்த நூல்னு ஏதாவது இருக்கா 8 தொகை நூல்களில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்ன நூல்னா, பரிபாடல். சரிங்களா? ஸோ 8 தொகை நூல்களில் அகநூல்கள் என்னென்னு சொல்லிட்டேன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இதெல்லாம் அகநூல்கள். புறநூல்கள் பதிற்றுப்பத்து, புறநானூறு, இது ரெண்டும் புறநூல்கள். அகமும் புறமும் சேர்ந்த நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிபாடல். சரிங்களா? அதே போல் 10 பாட்டு நூல்கள்லையும் அகநூல்கள் என்னென்னு பாருங்கள். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினம்பாலை, இது 3ம் அகநூல்கள். சரிங்களா? அதே போல் பட்டினம்பாலையில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஆற்றுப்படை நூல்கள். சரிங்களா? ஆற்றுப்படை அப்படின்னா வழிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு மீனிங்கு. ஸோ அந்த மாதிரியான நூல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எத்தனை நூல்கள் மொத்தம் ஆற்றுப்படை நூல்கள்னால் 5 நூல்கள். எதில் 10 பாட்டு நூலில் என்னென்னு பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை,
கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படுகடாம். ஸோ இந்த 5 நூல்களையுமே வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதில் புறநூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகே, அகமும் புறமும் சேர்ந்த நூல்கள் இருக்கா 10 பாட்டு நூல்களில் அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்குது. அது என்ன நூல்னா நெடுநல் வாடை. இது வந்து அகத்திணை புறத்திணை ரெண்டத்தையுமே வந்து அந்த நூலில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அகமும் புறமும் சேர்ந்த நூல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எது அது? நெடுநல் வாடை. அடுத்து புறநூல்கள் பாருங்கள். சேம் ஆற்றுப்படை நூல்கள் அப்படியே வந்துடும். அது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா ஒரே ஒரு நூல் மதுரை காஞ்சி, அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா அது அந்த 6 நூல்களும் புறநூல்கள் ஆயிடும். இதில் 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் 5 நூல்கள், அது கூட மதுரை காஞ்சியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது 10 பாட்டு நூல்களில் வர புறநூல் ஆகிடும். அகமும் புறமும் சேர்ந்தது நெடுநல் வாடை. மொத்தம் 7 நூல் ஆயிடுச்சா 10 பாட்டில்? 10 பாட்டுனாலே 10. ஸோ 10 நூல் இருக்கணும். அப்போ பேலன்ஸ் 3 கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? அகநூல்களாக இருக்கும். சப்போஸ் நம்பர்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி? ஆற்றுப்படை நூல்கள் 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் 5 அப்படின்னு கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணிடணும்? ஆன்சர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சரி, அகநூல்கள் புறநூல்கள்னு சொன்னனே, அகம்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ அகம் அப்படின்னா என்னன்னா தலைவன் தலைவியோட காதல், அவங்களோட அகவாழ்வை மையமாக கொண்டு எழுதப்படும் நூல்கள். சரிங்களா? புறம் அப்படின்னு சொன்னாலே அதில் என்ன வந்துடும்? வீரம், அரசு, பொது வாழ்க்கை, அறம் பற்றி பேசுவது, இது எல்லாமே வந்து புறநூல்களில் வந்துடும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் அந்த சங்க இலக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறை, சமூக அமைப்பு, கலாச்சாரம், போர் முறைகள், நிலப்பகுதிகள். நிலப்பகுதிகள்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்னா ஐவகை நிலங்கள் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஐவகை நிலங்கள் என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த 5ஐயும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஐவகை நிலங்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை பற்றி எல்லாமே நமக்கு எதில் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த சங்க இலக்கிய நூல்களை நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூதாதையர்கள், பாட்டனார், முப்பாட்டனார்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது, அவங்களோட பாரம்பரியம் என்னென்ன, அதை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நூல்களை படிக்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஐவகை நிலத்தில் வாழ்ந்த மக்கள், அவங்களோட தொழில் என்ன, அவங்களோட உணவு முறை, பழக்க வழக்கங்கள், அவங்களோட கலாச்சாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த சங்க இலக்கிய நூல்கள் அமைகிறது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, சங்க இலக்கியங்கள் தமிழ் மொழியின் செழுமைக்கும் தமிழர்களின் அறிவுத்திறனுக்கும் பண்பாட்டுக்கும் சிறந்த சான்றுகளாக திகழ்கின்றன. ஸோ சங்க இலக்கியம் நம்மளோட மொழியோட செழுமையாக இருக்கிறதுக்கும் தமிழர்களோட அறிவுத்திறனுக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு சிறந்த சான்றாக எதுதான் நமக்கு இருக்குது? இந்த சங்க இலக்கியங்கள் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஸோ அதோட தொன்மை எப்படி இருக்கான்? அகம் புறம் என்ற இரு பிரிவுகள் சங்ககால தமிழர்களின் வாழ்க்கை முறையை விளக்குதல், புலவர்களின் பன்முகத்தன்மை, வீரம், ஈகை, விருந்தோம்பல் போன்ற பண்புகளை வெளிப்படுத்துதல். அதுக்கப்புறம் வேற எப்படி அதோட வாழ்க்கை முறை அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, திணை அடிப்படையிலான கருப்பொருட்கள், சில சொற்களில் அதிக பொருள் பொதிந்திருப்பதும் மற்றும் தமிழ் நாகரிகத்தின் பழமையை காட்டுவதும் போன்றவையாகும். இவை 8 தொகை 10 பாட்டு நூல்களை உள்ளடக்கியவை. தொன்மையே தவம், இது கிடைத்தற்கரிய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூத்த தமிழ் இலக்கியம். தமிழரின் வரலாற்றையும் நாகரிகத்தையும் அறிய உதவுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொன்மையான நூலை வச்சு தான் நம்மளோட இலக்கியம், நம்மளோட மூதாதையர்கள்லாம் எவ்வளோ தொன்மையானவர்கள் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் திணை அமைப்புன்னு சொல்லும்போதே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? 5 திணைகள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது எப்படி இருக்குது? அந்தந்த நிலப்பரப்பிற்குரிய ஏற்ப வாழ்வியல், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. இப்போ மலையும் மலை சார்ந்த இடம்னா குறிஞ்சி, அப்போ குறிஞ்சி நில மக்கள் அவங்களோட தொழில் எதை பற்றினதாக இருக்கும்? அந்த மலையும் மலை சார்ந்த நிலத்தை பற்றினதாக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற அந்த கருப்பொருட்கள், உரிப்பொருட்களை பற்றிலாம் நமக்கு இந்த சங்க இலக்கியம் விளக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் களஞ்சியம் எப்படி இருக்கான்? அக்கால மக்களின் அன்றாட வாழ்வு, சமூக அமைப்பு, பண்பாடு, உணவு, உடை, தொழில், உறவுகள் போன்றவற்றை நுட்பமாக நமக்கு காட்டுது. சரிங்களா? அப்புறம் ஸோ சங்க இலக்கியத்தில் புலவர்களோட மரபு என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே புலவர்கள்னு ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்துருங்க. பலதரப்பட்ட தொழில் புரியும் புலவர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் பெண்களும் மன்னர்களும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் மன்னர்கள் அவங்களையும் என்னென்னு தான் சொல்கிறாங்க? புலவர்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? சில செய்யுள்கள்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ எடுத்துக்காட்டு ஔவையார், கபிலர், பரணர் போன்றோர், அவங்க எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? புலவர்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இருக்கிற திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக சில சொற்களை கொண்டு ஆழமான கருத்துக்களையும் நுட்பமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள். சரிங்களா? ஸோ இது வந்து சங்க இலக்கியத்தில் புலவரோட மரபு.
இது இல்லாம பண்பாட்டு பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. வீரம், ஈகை, விருந்தோம்பல், ஒப்புரவு, பிறருக்கு உதவுதல், பொதுநலம் பேணுதல். ஸோ இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்கன்னா, தமிழ் பண்பாட்டின் அடித்தளமாக சொல்றாங்க. ஸோ இவை தான் பண்பாட்டு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவை தான் என்னது? சங்க இலக்கியத்தின் மகத்தான சிறப்புகள். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? சங்க இலக்கியம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதில் உள்ள நூல்கள் என்னென்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதோட சிறப்புகள் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, படிச்சுட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்ஸை பார்க்கும்போது என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.